கபேர் 12ஆம் அதிகாரம். ரோமையரோடும் ஸ்பர்தாவோடும் உடன்படிக்கை. காலம் தமக்கு ஏற்றதாக இருந்ததைக் கண்ட யோனத்தான் சிலரை தேர்ந்தெடுத்து ரோமையர்களோடு தமக்குள்ள நட்புறவை உறுதிப்படுத்தி புதுப்பிக்க அவர்களை ரோமிக்கு அனுப்பினார். அதே நோக்குடன் சாபர்தாவுக்கும் மற்ற இடங்களுக்கும் மடல்கள் விடுத்தார். அவர்கள் ரோமைக்கு சென்று ஆட்சி மன்றத்தில் நுழைந்து தலைமைக்குரு யோனத்தானும் யூத இனத்தாரும் உங்களோடு முன்பு கொண்டிருந்த நட்புறவையும் ஒப்பந்தத்தையும் புதுப்பிக்க எங்களை அனுப்பியுள்ளார்கள் என்று சொன்னார்கள். இந்த தூதர்கள் பாதுகாப்புடன் தங்கள் நாடு சென்றடைய உதவும்படியாக அவர்கள் கடந்து செல்ல வேண்டியிருந்த நாடுகளின் தலைவர்களுக்கு எழுதப்பட்டிருந்த மடல்களை ரோமையர்கள் அவர்களிடம் கொடுத்தார்கள். யோனத்தான் ஸ்தாபார்த்தர்களுக்கு எழுதிய மடலின் நகல் இதுதான். தலைமை குருவான யோனத்தானும் நாட்டின் ஆட்சி குழுவினரும் குருக்களும் மற்ற யூத மக்களும் தங்களின் சகோதரர்களான சாபர்த்தகர்களுக்கு வாழ்த்தி கூறி எழுதுவது. உங்கள் நாட்டை ஆண்டு வந்த ஆரியோ, நீங்கள் எங்கள் சகோதரர்கள் என்று எங்கள் தலைமை குருவான ஓனியாவுக்கு முன்பு எழுதி அனுப்பியிருந்தான். அதன் நகல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அனுப்பிய தூதரை ஓனியா மரியாதையுடன் வரவேற்றார். ஒப்பந்தம், நட்புறவு ஆகியனவை பற்றி தெளிவாக குறிப்பிட்டிருந்த மடலையும் பெற்றுக்கொண்டார். எங்களிடம் இருக்கும் திருநூல்கள் எங்களுக்கு ஊக்கம் ஊட்டுவதால் இத்தகைய ஒப்பந்தம் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. எனினும் உங்களோடு நாங்கள் கொண்டுள்ள சகோதர உணர்வையும் நட்புறையும் புதுப்பிக்க உங்களுக்கு மடல் அனுப்பியுள்ளோம். ஏனென்றால் உங்களோடு நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை முறித்து கொள்ள விரும்பவில்லை. மேலும் உங்களிடமிருந்து மடல் வந்து வெகு காலம் ஆயிற்று. நாங்கள் எங்கள் திருநாட்களிலும் மற்ற சிறப்பு நாட்களிலும் செய்யும் பலிகளிலும் வேண்டுதல்களிலும் இடைவிடாமல் உங்களை நினைவு கூறுகிறோம். ஏனெனில் சகோதரர்களை நினைவு கூறுவது நல்லதும் பொருத்தமும் ஆகும். உங்கள் புகழ் கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். பல துன்பங்களும் போர்களும் எங்களை சூழ்ந்து கொண்டிருந்தன. சுற்றிலும் இருந்த மன்னர்கள் எங்களை எதிர்த்து போர் செய்தார்கள். இந்த போர்களில் உங்களுக்கோ மற்ற நட்பு நாடுகளுக்கோ நம் நண்பர்களுக்கோ தொந்தரவு கொடுக்க நாங்கள் விரும்பவில்லை. விண்ணக இறைவனின் உதவி எங்களுக்கு இருந்ததால் எங்கள் பகைவர்களிடமிருந்து நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். எங்கள் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். ஆதலால் அந்நியோக்கின் மகன் நுமோனியையும் யாசானின் மகன் அந்திபாத்தரையும் தேர்ந்தெடுத்து ரோமையர்களோடு நாங்கள் முன்பு கொண்டிருந்த நட்புறவையும் ஒப்பந்தத்தையும் புதுப்பிக்க அவர்களிடம் அனுப்பியிருக்கிறோம். உங்களிடம் வந்து உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறோம். நமக்கிடையே உள்ள சகோதர உறவை புதுப்பிப்பது தொடர்பான எங்கள் மடலை அவர்கள் உங்களிடம் கொடுப்பார்கள். எங்களுடைய மடலுக்கு பதில் எழுதும்படி இப்போது கேட்டுக்கொள்கிறோம். சாபர்த்தர்கள் ஓனியாவுக்கு விடுத்த மடலின் நகல் இதுதான். சாபர்த்தர்களின் மன்னர் ஆரியோ தலைமை கூற ஓனியாவுக்கு வாழ்த்தி கூறி எழுதுவது. சாபர்த்தர்களும் யூதர்களும் சகோதரர்கள் என்பதும் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பதும் ஆவணத்தில் காணப்படுகின்றன. நாங்கள் இப்போது இதை அறிய வந்திருப்பதால் உங்களை நலன் பற்றி நீங்கள் எங்களுக்கு எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் கால்நடைகளும் உடைமைகளும் எங்களுக்கு சொந்தமாகும். எங்களுடையவை உங்களுக்கு சொந்தமாகும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இதை உங்களுக்கு எடுத்துரைக்க எங்கள் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறோம். யோனத்தானும் சீமோனும் புரிந்த போர்கள். தெமேத்திரியின் படைத்தளபதிகள் முந்தியதை விட பெரிய படையோடு தம்மை எதிர்த்து போரிட திரும்பி வந்திருப்பதை யோனத்தான் கேள்வியுற்றான். தம்முடைய நாட்டுக்குள் அவர்கள் நுழைவதை விரும்பாததால் எருசலேமை விட்டு புறப்பட்டு ஆமாத்து நாட்டில் அவர்களை எதிர்கொண்டார். அவர்களின் பாசறைக்கு ஒற்றர்களை அனுப்பினார். அவர்கள் திரும்பி வந்து பகைவர்கள் இரவில் யூதர்களை தாக்க அணிவகுத்திருப்பதாக அவருக்கு அறிவித்தார்கள். கதிரவன் மறைந்தபோது தம்முடைய ஆட்கள் போருக்கு இரவு முழுவதும் படைக்கலங்களோடு விழித்திருக்குமாறு யோனத்தான் கட்டளையிட்டார். பாசறையை சுற்றிலும் காவற்படையினரை நிறுத்தினார். யோனத்தானும் அவருடைய ஆட்களும் போருக்கு முன்னேற்பாடாயிருந்தார்கள் என்று பகைவர்கள் கேள்விப்பட்டு அஞ்சி மனக்கலக்கமுற்றார்கள். தங்களது பாசறைக்கு நடுவே தீமூட்டி விட்டு ஓடிவிட்டார்கள். யோனத்தானும் அவருடைய ஆட்களும் தீ எறிவதை கண்டார்கள். ஆனால் எதிரிகள் ஓடிவிட்டதை பொழுது விடியும் மட்டும் அறியவில்லை. யோனத்தான் அவர்களை துரத்தி சென்றார். ஆனால் அவர்களை பிடிக்க முடியவில்லை. ஏனெனில் எலூத்தார் ஆற்றை அவர்கள் ஏற்கனவே கடந்து விட்டார்கள். ஆகவே சபதையர் என்று அழைக்கப்பெற்ற அரேபியரை நோக்கி யோனத்தான் திரும்பி சென்று அவர்களை முறியடித்து கொள்ளையடித்தான். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு தமஸ்கு நகருக்கு சென்று அந்த மாநிலம் முழுவதும் சுற்றி பார்த்தான்.
சீமோனும் புறப்பட்டு அஸ்கலோனுக்கும் அதை அடுத்த கோட்டைகளுக்கும் சென்றான். பின் யாப்பா பக்கம் திரும்பி அதை கைப்பற்றினார். ஏனெனில் தெமேத்திரியின் ஆட்களிடம் யாப்பாவின் மக்கள் தங்கள் கோட்டையை ஒப்படைக்க திட்டமிட்டிருந்தார்கள் என்று கேள்விப்பட்டிருந்தார். அதை காப்பதற்கு காவற்படை ஒன்றை நிறுவினார். யோனத்தான் திரும்பி வந்து மக்களின் மூப்பர்களை ஒன்று கூட்டினார். யூதேயாவில் கோட்டைகளை கட்டவும் எருசலேமின் மதில்களை இன்னும் உயரமாக எழுப்பவும் கோட்டைக்கு நகருக்கும் நடுவே உயர்ந்த தடுப்பு சுவர் எழுப்பி காவற்படையினர் நகருக்குள் சென்று எதையும் வாங்கவோ விற்கவோ கூடாதவாறு கோட்டையை நகர நின்று துண்டித்து விடவும் அவர்களோடு சேர்ந்து திட்டமிட்டார். ஆகவே நகரை வலுப்படுத்த எல்லோரும் கூடி வந்தனர். ஏனெனில் கிழக்கே பள்ளத்தாக்கிற்கு மேலிருந்த மதிலின் ஒரு பகுதி ஏற்கனவே விழுந்து விட்டது. கப்பானாத்தா என்று அழைக்கப்பெற்ற பகுதியை அவர் பழுது பார்த்தார். அதே போன்று செபலோ பகுதியில் அதிதா நகரை சீமோன் கட்டி எழுப்பி கதவுகளும் தாழ்பால்களும் அமைத்து அதை வலுப்படுத்தினார். அப்போது ஆசியாவின் அரசனாக முடிப்புனையாவும் அந்நியோக்கும் மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் திரிபோ வழி தேடினான். அதற்கு யோனத்தான் தன்னை அனுமதிக்க மாட்டார் என்றும் தன்னை எதிர்த்து போர் செய்வார் என்றும் அஞ்சி அவரை பிடித்து கொல்ல முயற்சி செய்தான். அங்கிருந்து புறப்பட்டு பெத்சானை அடைந்தான். யோனத்தான் 40,000 தேர்ந்தெடுத்து படை வீரர்களோடு திரிபோவை எதிர்த்து பெத்சான் சென்று அடைந்தான். யோனத்தான் பெரும் படையோடு வந்திருப்பதை திரிபோ கண்டு அவரை எதிர்த்து தாக்க அஞ்சினான். அதற்கு மாறாக அவரை சிறப்போடு வரவேற்று தன் நண்பர்கள் அனைவரிடமும் அவரை அறிமுகம் செய்து வைத்து அவருக்கு அன்பளிப்புகள் வழங்கினான். தனக்கு கீழ்ப்படிவது போலவே அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தன் நண்பர்களுக்கும் படை வீரர்களுக்கும் கட்டளையிட்டான். பின் யோனத்தானை நோக்கி, நமக்கிடையே போரே இல்லாத சூழ்நிலையில் இவ்வீரர்கள் எல்லோருக்கும் இத்துணை தொல்லை கொடுப்பானேன்? ஆதலால் இப்போது இவர்களை வீடுகளுக்கு அனுப்பிவிடும். உம்முடன் இருக்க சிலரை மட்டும் தேர்ந்து கொண்டு என்னோடு தாளமாய் நகருக்கு வாரும். அதையும் மற்ற கோட்டைகளை எஞ்சியிருக்கும் படைகளையும் அலுவலர்கள் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைத்துவிட்டு நான் வீடு திரும்புவேன். இதற்காகவே நான் இங்கு வந்தேன் என்றான். யோனத்தான் அவனை நம்பி அவன் சொப்படி செய்து தம் படைகளை அனுப்பிவிட்டார். அவர்கள் யூதேயா நாட்டுக்கு திரும்பினார்கள். ஆனால் அவர் தம்மோடு 3000 வீரர்களை வைத்து கொண்டார். இவர்கள் 2000 பேரை கலிலேயாவில் விட்டு சென்றார். எஞ்சியிருந்த 1000 பேர் அவருடன் சென்றனர். யோனத்தான் தாளமாய் நகருக்குள் நுழைந்தபோது அந்த நகரத்தார் வாயில்களை அடைத்து அவரை பிடித்து கொண்டனர். அவருடன் சென்றவர்கள் எல்லோரையும் வாளுக்கு இரையாக்கினர். மேலும் யோனத்தானுடைய வீரர்கள் எல்லோரையும் கொல்வதற்கு காலார் படையினரையும் குதிரை வீரர்களையும் கலிலேயாவுக்கும் பெரிய சமவெளிக்கும் திரிபோ அனுப்பினான். யோனத்தானுடைய ஆட்களுடன் அவரும் பிடிபட்டு கொல்லப்பட்டார் என்று அவருடைய மற்ற வீரர்கள் எண்ணி ஒருவர் மற்றவருக்கு ஊக்கமூட்டி போருக்கு அணிவகுத்து சென்றார்கள். துரத்தி வந்த பகைவர்கள் தங்கள் உயிருக்காக இவர்கள் போராடி துணிந்திருந்ததைக் கண்டு திரும்பிவிட்டார்கள். இவர்கள் அனைவரும் பாதுகாப்போடு யூதேயா நாட்டுக்கு திரும்பி சென்று யோனத்தானுக்காகவும் அவருடன் மடிந்தவர்களுக்காகவும் தீரம் கொண்டாடினார்கள். அவர்களை பேரெச்சம் ஆட்கொண்டது. இஸ்ரேல் நாடு முழுவதும் தேரில் ஆழ்ந்து புலம்பியது. சுற்றியிருந்த பிற இனத்தார் அனைவரும் அவர்களை அழித்தொழிக்க தேடினார்கள். ஏனெனில் அவர்கள் இவர்களுக்கு தலைவனோ உதவியாளனோ இல்லை. ஆதலால் இப்போது இவர்கள் மீது நாம் போர் தொடுத்து மனிதர்களிடையே இவர்களின் நினைவு அற்று போகும்படி செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். 13ஆம் அதிகாரம். சீமோனின் தலைமை. சீமோன் தலைவராதல். யூதேயா நாட்டின் மீது படையெடுத்து அதை அழித்தொடிக்கும்படி திரிபோ பெரும்படை திரட்டியிருந்தான் என்று சீமோன் கேள்விப்பட்டார். மக்கள் அஞ்சி நடுங்கியிருப்பதைக் கண்டு அவர் எருசலேம் சென்று மக்களை ஒன்று சேர்த்தார். அவர்களுக்கு அவர் ஊக்கமளித்து, நானும் என் சகோதரர்களும் என் தந்தையின் குடும்பமும் திருச்சட்டத்துக்காகவும் திருவுறைவிடத்துக்காகவும் செய்துள்ள அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் புரிந்துள்ள போர்களையும் எதிர்கொண்ட இடுக்கண்களை அறிவீர்கள். இதை முன்னிட்டு என் சகோதரர்கள் அனைவரும் இஸ்ரேலுக்காக மடிந்தார்கள். இப்போது நான் மட்டுமே எஞ்சி இருக்கிறேன். எந்த துன்பம் நேர்ந்தாலும் என் உயிரை நான் காப்பாற்றி கொள்ள முனைவேன் என சிறிதும் எண்ண வேண்டாம். ஏனென்றால் என் சகோதரர்களை விட நான் சிறந்தவன் அல்லேன். ஆதலால் என் இனத்தார் திருவுறைவிடம் உங்கள் மனைவி மக்கள் ஆகியோருக்காக வேற்றினத்தார் எல்லோரையும் பழி வாங்குவேன். ஏனெனில் அவர்கள் நம்மீது கொண்ட பகைமையினால் நம்மை அழித்தொழிக்க கூடியிருக்கிறார்கள் என்றார். இச்சொற்களை கேட்டதும் மக்கள் புத்துணர்வு பெற்றார்கள். எல்லோரும் உரத்த குரலில், உம் சகோதரர்களாகிய யூதாவுக்கும் யோனத்தானுக்கும் பதிலாக நீரே எங்கள் தலைவர்.
நீர் எங்கள் போர்களை நடத்தும், நீர் சொல்வதெல்லாம் நாங்கள் செய்வோம் என்றார்கள். ஆகவே சீமோன் எல்லா போர் வீரர்களையும் ஒன்று சேர்த்து எருசலேமின் மதில்களை கட்டி முடிக்க விரைந்தார். சுற்றிலும் அதை வலுப்படுத்தினார். அப்சலோமின் மகன் யோனத்தானையும் அவருடன் திரளான படையை யாப்பாவுக்கு அனுப்பினார். யோனத்தான் அங்கிருந்தவர்களை வெளியே துரத்திவிட்டு அவ்விடத்தில் தங்கியிருந்தார். திரிபோ தாலமாயை விட்டு புறப்பட்டு திரளான படையோடு யூதேயா நாட்டின் மீது படையெடுத்தான். சிறைப்பட்டிருந்த யோனத்தானை தன்னுடன் அழைத்து சென்றான். சமவெளிக்கு எதிரில் அதிதாவில் சீமோன் பாசறை அமைத்தார். அவர் தம் சகோதரான யோனத்தானுக்கு பதிலாக தலைவரானார் என்னும் தன்னுடன் போர் செய்யவிருக்கிறார் என்று திரிபோ அறிந்தான். ஆகவே அவரிடம் தூதர்களை அனுப்பி, சகோதரனை யோனத்தான் வகித்திருந்த பொறுப்புகள் தொடர்பாக அரச கருவூலத்திற்கு அவர் செலுத்த வேண்டிய பணத்தை முன்னிட்டு அவரை நாங்கள் சிறைப்படுத்தி இருக்கிறோம். அவரை விடுதலை பெற்ற பின் எங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய மாட்டார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நீர் 4 டன் வெள்ளியோடு அவரை மைந்தர்கள் 2 பிணையாக இப்போது அனுப்பும். நாங்கள் அவரை விடுவிக்கிறோம் என்று சொன்னான். அவர்கள் வஞ்சகமாய் பேசுகிறார்கள் என்று சீமோன் அறிந்திருந்தும் இஸ்ரேல் மக்களின் கடும் பகைக்கு தாம் ஆளாகாதபடி பணத்தையும் பிள்ளைகளையும் கொண்டு வர கட்டளையிட்டான். ஏனெனில் சீமோன் பணத்தையும் பிள்ளைகளையும் திரிபோக்கு அனுப்பாததால் தானே யோனத்தான் மடிந்தார் என மக்கள் சொல்லக்கூடும் என்று அஞ்சினார். எனவே பிள்ளைகளையும் 4 டன் வெள்ளியையும் சீமோன் அனுப்பி வைத்தார். ஆனால் திரிபோ தான் சொன்ன சொல்லை மீறி யோனத்தானை விடுதலை செய்யவில்லை. பிறகு நாட்டின் மீது திரிபோ படையெடுத்து அழிப்பதற்கு அதனுள் புகுந்தான். அதோராவுக்கு போகும் வழியாக சுற்றி சென்றான். அவன் சென்ற இடமெல்லாம் சீமோனும் தம் படையோடு அவனுக்கு எதிராக அணிவகுத்து சென்றான். எருசலேம் கோட்டைக்குள் இருந்த பகைவர்கள் பாலை நிலம் வழியாய் தங்களிடம் வருவதற்கும் உணவுப் பொருட்களை கொடுத்து அனுப்புவதற்கும் திரிபோவுடன் தூதர்களை அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஆகவே திரிபோ தம் குதிரை வீரர்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்தான். ஆனால் அன்று இரவு பனி மிகுதியாய் பெய்ததால் அவனால் போக முடியவில்லை. எனவே அவன் புறப்பட்டு கிளையாதுக்கு சென்றான். பாஸ்காமா அருகே வந்தபோது அவன் யோனத்தானை கொன்றான். அவ்விடத்திலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். பிறகு திரிபோ தன் நாட்டுக்கு திரும்பி சென்றான். சீமோன் தன் சகோதரனை யோனத்தானின் எலும்புகளை எடுத்து வர செய்து தம் மூதாதையார் நகரமாகிய மோதயனில் அவற்றை அடக்கம் செய்தார். இஸ்ரேலர் எல்லோரும் பெரிதும் துயரம் கொண்டாடினர். அவருக்காக பல நாள் அழுது புலம்பினர். சீமோன் தம் தந்தையிடமும் சகோதரிடமும் கல்லறைக்கு மேல் முன்னும் பின்னும் பளபளப்பான கற்கள் பதிக்கப்பட்ட நினைவு மண்டபம் ஒன்றை எழுப்பினார். தொலையிலிருந்து பார்க்கக்கூடிய அளவு அது உயர்ந்திருந்தது. தம் தாய் தந்தைக்கும் 4 சகோதரர்களுக்கு எதிரெதிராக 7 கூர்கோபுரங்களை அவர் எழுப்பினார். இந்த கூர்கோபுரங்களுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட பின்னணி அமைப்பு ஒன்றை நிறுவினார். உயர்ந்த தூண்களை எழுப்பி அவற்றின் மேல் நிலையான நினைவு சின்னமாக இருக்கும்படி படைக்கலங்களை பொறித்தார். கடற்பயணம் செய்யும் யாவரும் காணும்படி படைக்கலங்களுக்கு அருகே கப்பல்களை செதுக்கி வைத்தார். அவர் மோதாய் நகரில் கட்டிய இந்த கல்லறை இந்நாள் வரை இருக்கிறது. இளைஞனான அந்நியோக்கு மன்னனுக்கு எதிராய் திரிபோ சூழ்ச்சி செய்து அவனை கொன்றான். அவனுக்கு பதிலாக ஆசியாவின் அரசனாகி முடிப்பினைந்த நாட்டுக்கு பேரிடர் விளைவித்தான். சீமோன் யூதேயாவின் கோட்டைகளை கட்டி சுற்றிலும் உயர்ந்த காவல் மாடங்கள், பெரிய மதில்கள், கதவுகள், தாழ்பால்கள் ஆகியவற்றை அமைத்து கோட்டைகளை வலுப்படுத்தினார். கோட்டைகளுக்குள் உணவுப் பொருட்களை சேர்த்து வைத்தார். பின்பு சிலரை தேர்ந்தெடுத்து நாட்டுக்கு வரி விலைக்கு கோரும்படி அவர்களை தெமேத்திரி மன்னனிடம் அனுப்பினார். ஏனென்றால் திரிபோ கொள்ளையடிப்பது ஒன்றையே தன் தொழிலாக கொண்டிருந்தான். தெமேத்திரி மன்னன் அதற்கு இணக்கம் தெரிவித்து பின்வரும் மடலை சீமோனுக்கு எழுதி அனுப்பினான். தலைமை குருவும் மன்னர்களின் நண்பருமான சீமோனுக்கும் மூப்பர்களும் யூத இனத்தாருக்கும் தெமேத்திரி மன்னர் வாழ்த்தி கூறி எழுதுவது: நீங்கள் அனுப்பி வைத்த பொன்முடியையும் பொன் குருத்தோலையும் பெற்றுக்கொண்டோம். உங்களுடன் நிலைத்த சமாதானம் செய்து கொள்ளவும் உங்களுக்கு வரிவிலைக்கு அளிக்குமாறு எம் அலுவலர்களுக்கு எழுதவும் ஆயத்தமாயிருக்கிறோம். நாம் உங்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்களை உறுதிப்படுத்துகிறோம். நீங்கள் கட்டிய கோட்டைக்குள் உங்களுக்கே சொந்தமாகும். இந்நாள் வரை நீங்கள் செய்துள்ள தவறுகளையும் குறைகளையும் மன்னிக்கிறோம். நீங்கள் அரசருக்கு செலுத்த வேண்டிய சிறப்பு வரியிலிருந்து விலக்கு வழங்குகிறோம். எருசலேமில் வேறு வரிகள் இதுவரை விதிக்கப்பட்டிருந்ததால் அவையும் இனிமேல் தண்டப்பட மாட்டா. உங்களிடையே தகுதி உள்ளவர்கள் அரசு பணிகளில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். நம்முடைய அமைதி நிலவட்டும். 170ஆம் ஆண்டு பிற இனத்தாரின் அடிமை நுகத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் விடுதலை அடைந்தார்கள்.
பெரும் தலைமை குருவும் படைத்தளபதியும் யூதர்களின் தலைவருமான சீமோன் ஆட்சி செலுத்தும் முதல் ஆண்டு என்று இஸ்ரேல் மக்கள் தங்கள் ஆவணங்களிலும் ஒப்பந்தங்களில் எழுதத் தொடங்கினார்கள். அக்காலத்தில் சீமோன் கசாரா நகரை முற்றுகையிட்டு படைகளால் அதை சூழ்ந்து கொண்டான். நகரக்கூடிய மரக்கோபுரம் ஒன்று செய்து அதை நகருக்கு கொண்டு வந்து காவல் மாடம் ஒன்றை தாக்கி கைப்பற்றினார். அந்த மர கோபுரத்துக்குள் இருந்தவர்கள் நகருக்குள் நுழைந்ததும் அங்கும் பெரும் குழப்பம் உண்டாயிற்று. நகரில் இருந்தவர்கள் துயரின் அடையாளமாக தங்களின் ஆடைகளை கிழித்து கொண்டு தங்கள் மனைவி மக்களோடு மதில் மேல் ஏறினார்கள். உரத்த குரல் எழுப்பி தங்களோடு சமாதானம் செய்து கொள்ளுமாறு சீமோனை வேண்டிக் கொண்டார்கள். நாங்கள் செய்த தீமைகளுக்கு ஏற்ப எங்களை தண்டியாது எங்கள் மீது மனமிறங்கும் என்று கெஞ்சினார்கள். சீமோனு அவர்களோடு ஒப்பந்தம் செய்து போர் புரிவதை நிறுத்தினார். ஆனால் அவர்களை நகருக்கு வெளியே துரத்திவிட்டு சிலைகள் இருந்த வீடுகளை தூய்மைப்படுத்திய பின்பு புகழ்பாக்களை பாடி இறைவனை போற்றிய வண்ணம் நகருக்குள் நுழைந்தான். அதனின்று எல்லா தீட்டுகளையும் நீக்கி திருச்சட்டப்படி ஒழுகி வந்தோரை அவ்விடம் குடியேற்றினான். அதை மேலும் வலுப்படுத்தி அதில் தமக்கென ஒரு இல்லத்தை அமைத்து கொண்டான். ஆனால் எருசலேம் கோட்டைக்குள் இருந்தவர்கள் வெளியே நாட்டு புறவும் போகவும் நகருக்குள் வரவும் வாங்கவும் விற்கவும் தடை செய்யப்பட்டிருந்தார்கள். ஆதலால் அவர்கள் பசியால் வருந்தினார்கள். பலர் பட்டினியால் மடிந்தனர். இறுதியில் அவர்கள் சீமோனிடம் கதறி அழுது தங்களுக்கு அமைதி அளிக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரும் அவ்வாறே செய்தார். ஆனால் அவர்களை அவ்விடத்து நின்று துரத்திவிட்டு கோட்டையை தீட்டுகளில் நின்று தூய்மைப்படுத்தினார். இஸ்ரேலின் பெரும் பகைவன் அழிக்கப்பட்டதால் 171ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 23ஆம் நாள் புகழ்பாக்களையும் நன்றி பாக்களையும் பாடிக்கொண்டும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டும் யாழ் கைத்தாளம் சுரமண்டலம் ஆகிய இசைக்கருவிகள் மீட்டிக்கொண்டும் கோட்டைக்குள் யூதர்கள் நுழைந்தார்கள். அந்த நாளை ஆண்டுதோறும் அவர்கள் மகிழ்ச்சியாய் கொண்டாட வேண்டும் என்று சீமோன் கட்டளையிட்டான். கோட்டைக்கு அருகில் இருந்த கோவில் மலையை மேலும் வலுப்படுத்தி அதில் அவரும் அவருடன் இருந்தவர்களும் வாழ்ந்தார்கள். தம் மகன் யோவான் ஆண்மை கொண்டவராய் இருக்க கண்ட சீமோன் அவரை படைகளுக்கெல்லாம் தலைவராக ஏற்படுத்தினார். யோவான் கசராவில் வாழ்ந்து வந்தான். 14ஆம் அதிகாரம். திரிபோவை எதிர்த்து போரிட உதவி கேட்கும்படி 172ஆம் ஆண்டு தெமேத்திரி மன்னன் தன் படைகளை திரட்டி கொண்டு மேதியாவுக்கு சென்றான். தெமேத்திரி தன் எல்லைக்குள் நுழைந்து விட்டான் என்று பாரசீக மேதியா நாடுகளில் மன்னனான அர்சாகு கேள்விப்பட்டு அவனை உயிரோடு பிடித்து தன்னிடம் கொண்டு வருவதற்காக தன் படைத்தலைவர்கள் ஒருவனை அனுப்பினான். அவன் சென்று தெமேத்திரின் படையை முறியடித்து அவனை பிடித்து அர்சாகு அரசனிடம் கூட்டி சென்றான். அரசன் அவனை சிறையில் அடைத்தான். சீமோனின் புகழ்ச்சி. சீமோனுடைய காலம் முழுவதும் யூதா நாடு அமைதியாயிருந்தது. அவர் தம் இனத்தாரின் நலனையை நாடினார். அவருடைய அதிகாரமும் ஆட்சியும் அவர் தம் ஆட்சி காலம் முழுவதும் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தன. யாப்பா நகர் துறைமுகத்தை கைப்பற்றினார். தீவுகளுக்கு செல்லும் வாயிலாக அதை அமைத்தார். இச்செயல் அவரது ஆட்சிக்கு மணிமுடி ஆயிற்று. தம் அரசின் எல்லைகளை விரிவுபடுத்தினார். நாட்டை தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். மிக பல போர்க்கைதிகளை ஒன்று சேர்த்தார். கசாராவையும் பெத்சூரையும் எருசலேம் கோட்டையும் அடிப்பணிய செய்தார். கோட்டையிலிருந்து தீட்டுகளை நீக்கி தூய்மையப்படுத்தினார். அவரை எதிர்த்தள யாரும் இல்லை. மக்கள் தங்கள் நிலத்தை அமைதியாக பயிரிட்டு வந்தார்கள். நிலம் நல்ல விளைச்சலை தந்தது. சமவெளி மரங்கள் கனி கொடுத்தன. மூப்பர்கள் அனைவரும் தெருக்களில் அமர்ந்தார்கள். நடந்த நல்லவை பற்றி கூடி பேசினார்கள். இளைஞர்கள் பகட்டான போருடைகள் அணிந்தார்கள். சீமோன் உணவுப் பொருட்களை சேகரித்து நகரங்களுக்கு வழங்கினார். பாதுகாப்பான வழிவகைகளை அமைத்து கொடுத்தார். அவரது ஆட்சியின் புகழ் உலகின் கடை எல்லை வரை பரவியது. அவரது நாட்டில் அமைதி நிலவியது. இஸ்ரேலில் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது. அனைவரும் அவரவர் தம் திராட்சை கொடிக்கு அடியிலும் அத்தி மரத்துக்கு அடியிலும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அவர்களை அச்சுறுத்துவார் எவரும் இல்லை. நாட்டில் இஸ்ரேலரை எதிர்க்க எவரும் இல்லை. அக்காலத்தில் எதிரி நாட்டு மன்னர்களும் முறியடிக்கப்பட்டார்கள். அவர் தம் மக்கள் நலிந்தோர் அனைவருக்கும் வலுவூட்டினார். திருச்சட்டத்தின் மீது பற்றார்வம் கொண்டிருந்தார். நெறிகெட்டவர்களையும் தீயவர்களையும் அழித்தொழித்தார். அவர் திரு உறைவிடத்தை மாட்சிமைப்படுத்தினார். திரளான கலன்களால் அதை அணி செய்தார். ரோமை சாபர்த்தாவோடு ஒப்பந்தம். யோனத்தான் இறந்தது பற்றி ரோமையர்கள் கேள்விப்பட்டார்கள். சாபர்த்தர்களுக்கும் அச்செய்தி எட்டியது. அவர்கள் எல்லோரும் பெரிதும் வருந்தினார்கள். அவருக்கு பதிலாக அவருடைய சகோதரரான சீமோன் தலைமை குருவானார் என்றும் நாட்டை அதன் நகரங்களை ஆண்டு வந்தார் என்றும் சாபார்த்தர்கள் கேள்வி உற்றார்கள்.
அவருடைய சகோதரர்களான யூதாவோடும் யோனத்தானோடும் தாங்கள் முன்பு செய்திருந்த நட்புறவை ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும்படி வெண்கல தகடுகளில் அவருக்கு எழுதி அனுப்பினார்கள். அவை எருசலேமில் சபை முன்னிலையில் படிக்கப்பட்டன. சாபர்த்தர்கள் அனுப்பியிருந்த மடலின் நகல் பின்வருமாறு: தலைமை குருவாகிய சீமோனுக்கும் மூப்பர்களுக்கும் குருக்களுக்கும் மற்ற யூத மக்களாகிய எங்கள் சகோதரர்களுக்கும் சாபர்த்தாவின் ஆளுநர்களும் நகரத்தாரும் வாழ்த்தி கூறி எழுதுவது: எங்கள் மக்களிடம் நீங்கள் அனுப்பிய தூதர்கள் உங்கள் பெருமை புகழ் பற்றி எங்களுக்கு அறிவித்தார்கள். நாங்களும் அவர்களது வருகையினால் மகிழ்ச்சி அடைந்தோம். அவர்கள் சொன்ன யாவற்றையும் நாங்கள் பொது பதிவேடுகளில் பின்வருமாறு எழுதி கொண்டோம். யூதர்களுடைய தூதர்களான அந்நியோக்கின் மகன் நூமேனியன், யாசோன் மகன் அந்திபாத்திரை எங்களோடு தங்களுக்குள் நட்புறவை புதுப்பித்து கொள்ள எங்களிடம் வந்தார்கள். அவர்களை சிறப்புடன் வரவேற்கவும் அவர்கள் கூறிய சொற்களை சாபர்த்தர்கள் தங்கள் நினைவில் வைத்து கொள்ளுமாறு பொது ஆவணங்களில் அவற்றை எழுதி வைக்கவும் மக்கள் விருப்பம் கொண்டார்கள். இவற்றின் நகல் ஒன்றை தலைமை குருவாகிய சீமோனுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதன் பிறகு ரோமியர்களோடு செய்திருந்த ஒப்பந்தத்தை உறுதி செய்ய 1000 மினா எடையுள்ள ஒரு பெரிய போர்க்கேடயத்தோடு நூமேனியையும் சீமோன் ரோமைக்கு அனுப்பினார். இஸ்ரேல் மக்கள் இவற்றை பற்றி கேள்விப்பட்ட போது சீமோனுக்கும் அவருடைய மைந்தர்களுக்கும் நாங்கள் எவ்வாறு நன்றி செலுத்துவோம்? ஏனெனில் அவரும் அவருடைய சகோதரர்களும் அவருடைய தந்தை வீட்டாரும் உறுதியாக இருந்தார்கள். இஸ்ரேலின் பகைவர்களோடு போரிட்டு அவர்களை துரத்தி அடித்தார்கள். இவ்வாறு அதன் விடுதலையை நிலைநாட்டினார்கள் என்று சொல்லி வியந்தார்கள். எனவே இச்சொற்களை வெண்கல தகடுகளில் பொறித்து சீயோன் மலையில் இருந்த தூண்கள் மீது வைத்தார்கள். இதுதான் அவர்கள் எழுதியதன் நகல். சீமோன் பெரிய தலைமை குறிப்பிட பொறுப்பு ஏற்ற 3ஆம் ஆண்டாகிய 172ஆம் ஆண்டு எலுவு மாதம் 18ஆம் நாள் அசாரா மேலில் குருக்கள், மக்களின் தலைவர்கள், நாட்டின் மூப்பர்கள் ஆகியோர் கூடியிருந்த பேரவையில் பின்வருமாறு எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது: நாட்டில் அடிக்கடி போர் மூண்டதால் யோவாரின் வழிமரபில் வந்த குருவான மதத்தியாசாவின் மகள் சீமோனும் அவருடைய சகோதரர்களும் தங்கள் உயிரையே பணைய வைத்தார்கள். தங்கள் திருவுறைவிடத்தையும் திருச்சட்டத்தையும் காப்பதற்கு தங்கள் நாட்டின் பகைவர்களை எதிர்த்தார்கள். இவ்வாறு தங்கள் நாட்டுக்கு சீரிய பெருமை சேர்த்தார்கள். யோனத்தான் தம் இனத்தாரை ஒன்று கூட்டினார். அவர்களின் தலைமை குருவானா தம் நாட்டு மக்களோடு துயில் கொண்டார். பகைவர்கள் அவர்கள் நாட்டின் மீது படையெடுக்கவும் அவர்களது திருவுறைவிடத்தை கைப்பற்றவும் திட்டமிட்டார்கள். அப்போது சீமன் ஆர்த்தெழுந்து தம் இனத்தாருக்காக போர் செய்தார். தம் நாட்டின் படை வீரர்களுக்கு படைக்கலங்களும் ஊதியம் வழங்குவதில் திரளான சொந்த பணத்தை செலவழித்தான். யூதேயாவின் நகர்களையும் குறிப்பாக யூதேயாவின் எல்லையில் இருந்த பெத்சூரையும் வலுப்படுத்தினார். முன்பு பகைவர்கள் தங்கள் படைக்கலங்களை சேமித்து வைத்திருந்த அந்நகரில் யூதா காவற்படையை நிறுவினார். கடலோரத்தில் இருக்கும் யாப்பாவையும் முன்பு பகைவர்கள் கைப்பற்றியிருந்த அசோத்து எல்லையில் உள்ள காசாராவையும் வலுப்படுத்தி அவ்விடங்களில் யூதர்களை குடியேற்றினார். அங்கு அவர்களின் மறுவாழ்வுக்கு தேவையானவை எல்லாம் கொடுத்தார். மக்கள் சீமோனின் பற்றுறுதியையும் தம் இனத்தாருக்கு அவர் பெற்றுத்தர எண்ணியிருந்த பெருமையும் கண்டு அவரை தங்கள் தலைவராகவும் தலைமை குருவாகவும் ஏற்படுத்தினார்கள். ஏனென்றால் அவர் தம் இனத்தார் போல் நீதி உணர்வும் பற்றுறுதியும் கொண்ட எல்லா வகையிலும் தம் மக்களை பெருமைப்படுத்த விரும்பி பணிகள் பல செய்திருந்தார். அவரது காலத்தில் அவர் தொட்டதெல்லாம் துலங்கியது. நாட்டு நின்று பிற இனத்தார் துரத்தப்பட்டனர். தாவீது நகராகிய எருசலேமில் கோட்டை ஒன்றை அமைத்து அதிலிருந்து புறப்பட்டு திருவுறைவிடத்தின் சுற்றுப்புறத்தை தீட்டுப்படுத்தி அதன் தூய்மைக்கு களங்கம் உண்டாக்கியிருந்தோரும் துரத்தப்பட்டனர். சீமோன் எருசலேம் கோட்டையில் யூதர்களை குடியேற்றி நாட்டினுடையும் நகரனுடையும் பாதுகாப்புக்காக அதை வலுப்படுத்தி நகர மதில்களை உயர்த்தினார். இவற்றின் பொருட்டு தெமேத்திரி மன்னன் சீமோனை தலைமை குருவாக தொடர்ந்து இருக்க செய்தான். தன் நண்பர்கள் ஒருவர் பெரிதும் பெருமைப்படுத்தினான். ஏனென்றால் ரோமியர்கள் யூதர்களை தங்களின் நண்பர்கள், தோழர்கள், சகோதரர்கள் என்று அழைத்தது பற்றியும் சீமோனுடைய தூதர்களை சிறப்புடன் வரவேற்றது பற்றியும் கேள்விப்பட்டிருந்தான். எனவே யூதர்களும் அவர்களின் குருக்களும் கீழ்கண்டவாறு முடிவு செய்தார்கள்: நம்பிக்கையுள்ள இறைவாக்கினர் ஒருவர் தோன்றும் வரை காலமெல்லாம் சீமோனை தங்கள் தலைவரும் தலைமை குருவுமாய் இருக்க வேண்டும். அவரை தங்களுக்கு ஆளுநராக இருக்க வேண்டும். தங்கள் திருவுறைவிடத்தின் பொறுப்பை அவர் ஏற்று அதன் பணிகளுக்கும் நாட்டுக்கும் படைக்கலங்களுக்கும் கோட்டைகளுக்கும் பொறுப்பாளிகளை ஏற்படுத்த வேண்டும்.
திருவுறைவிடத்தின் பொறுப்பு அவருக்கே உரியது. அனைவரும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் பெயரிலே நாட்டின் எல்லா ஒப்பந்தங்களையும் எழுத வேண்டும். அவர் கருசிவப்பு ஆடையும் பொன் அணிகலன்களை அணிந்து கொள்ள வேண்டும். இம்முடிவுக்குள் எதையும் செயலாற்றதக்கவோ அவருடைய கட்டளைகளை எதிர்க்கவோ அவரது இசைவின்றி மக்களவையை கூட்டவோ அரசருக்குரிய கருசிவப்பு ஆடை உடுத்தி கொள்ளவோ பொன் அணிவுக்கு அணிந்து கொள்ளவோ மக்கள் குருக்கள் ஆகியோருள் யாருக்கும் உரிமை இல்லை. இம்முடிவுகளுக்கு எதிராக செயல்புரிவோர் அல்லது எதையும் மீறுவோர் தண்டனைக்கு ஆளாவார். இவற்றின்படி செயல்புரியும் ரோமையும் சீமோனுக்கு அளிக்க மக்கள் அனைவரும் உடன்பட்டார்கள். சீமோனுக்கு இதற்கு இசைந்து தலைமை குருவாகவும் படைத்தளபதியாகவும் யூதர்களுக்கும் குருக்களுக்கும் ஆட்சியாளராகவும் அனைவருக்கும் காப்பாளராகவும் இருக்க ஒப்புக்கொண்டார். இம்முடிவுகளை வெண்கல தகடுகளில் பொறித்து திருவுறைவிடத்தின் வளாகத்திற்குள் எல்லோரும் காணக்கூடிய இடத்தில் அவற்றை வைக்க அவர்கள் கட்டளையிட்டார்கள். சீமோனுக்கு அவருடைய மைந்தர்களுக்கும் பயன்படுமாறு அவற்றின் நகல்களை கருவூலத்தில் வைக்கவும் ஆணையிட்டார்கள். 15ஆம் அதிகாரம். 7ஆம் அந்தியோக்கும் சீமோனும். தெமேத்திரி மன்னன் மகன் அந்தியோக்கு யூதர்கள் தலைமை குருவும் ஆட்சியாளருமான சீமோனுக்கும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தீவுகளிலிருந்து மடல் எழுதினான். அதன் உள்ளடக்கம் பின்வருமாறு: தலைமை குருவும் ஆட்சியாளருமான சீமோனுக்கும் யூத இனத்தாருக்கும் அந்தியோக்கு மன்னன் வாழ்த்தி கூறி எழுதுவது: எங்கள் மூதாதையார் நாட்டை சில கயவர்கள் கைப்பற்றி கொண்டபடியால் அதை சீர்படுத்தி பழைய நிலைக்கு கொணர முடிவு செய்துள்ளேன். அதற்காகவே பெரும் கூலிப்படையையும் போர்க்கப்பல்களையும் திரட்டி இருக்கிறேன். எங்களது நாட்டை அழித்து என் ஆட்சிக்கு உட்பட்ட பல நகரங்களை பாழாக்கியவர்களை தண்டிப்பதற்காக அவர்களது நாட்டின் மீது படையெடுக்க எண்ணம் கொண்டுள்ளேன். ஆதலால் எனக்கு முன் இருந்த மன்னர்கள் அனைவரும் உமக்கு விலக்கியிருந்த எல்லா வரிகளையும் வழங்கியிருந்த சலுகைகளை இப்போது உறுதிப்படுத்துகிறேன். நாட்டுக்கு தேவையான நாணயங்களை நீரை அடித்துக்கொள்ள உமக்கு அனுமதி அளிக்கிறேன். எருசலேம் நகரும் அதன் திருவுறைவிடமும் தன்னாட்சி பெற்றவையாயிருக்கும். நீர் செய்துள்ள எல்லா படைக்கலங்களும் நீர் கட்டி முடித்து இப்போது உமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ள கோட்டைகளும் உமக்கே சொந்தமாயிருக்கும். அரச கருவூலத்திற்கு நீர் இப்போது செலுத்த வேண்டிய எல்லா கடனையும் இனி செலுத்த வேண்டிய கடனையும் இன்று முதல் என்றென்றும் தள்ளுபடி செய்கிறேன். என்பது நாட்டை நாம் மீண்டும் அடைந்த பிறகு உங்களது பெருமை உலகங்கு விளங்கும்படி உம்மையும் இனத்தாரையும் கோவிலையும் பெரிதும் ஆட்சியுற செய்வோம். 174ஆம் ஆண்டு அந்தியோக்கு தன் மூதாதையார் நாட்டினுள் புகுந்தான். எல்லா படைகளும் அவனோடு சேர்ந்து கொண்டன. ஆதலால் திரிபோவுடன் சிலர் மட்டுமே இருந்தனர். அந்தியோக்கு அவனை துரத்தியதால் அவன் கடலோரமாய் இருந்ததோர் நகருக்கு தப்பி ஓடினான். ஏனென்றால் தன் படைகள் தன்னை கைவிட்டதால் தனக்கு பல தொல்லைகள் நேர்ந்தன என்பதை உணர்ந்திருந்தான். அந்தியோக்கு 1,20,000 படை வீரர்களோடும் 8,000 குதிரை வீரர்களோடும் தோருக்கு எதிராக பாசறை அமைத்தான். அந்த நகரை சுற்றி வளைத்து கொண்டான். கப்பல்களும் கடலில் இருந்த வண்ணம் போரில் கலந்து கொண்டன. கடல் பக்கமும் தரை பக்கமும் நகரை நெருக்கி யாரும் வெளியே போகாமலும் உள்ளே நுழையாமலும் தடுத்தான். யூதர்களுக்கு ரோமையில் ஆதரவு. இதற்கிடையில் பல்வேறு மன்னர்களுக்கும் நாடுகளுக்கும் எழுதப்பட்ட மடல்களோடு நுமேனியா அவருடன் இருந்தவர்களும் ரோமையில் நின்று எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அவற்றில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: தாலமி மன்னருக்கு ரோமியர்களின் பேராளர் லூசியு வாழ்த்து கூறி எழுதுவது: தலைமை குருவான சீமோனும் எங்களின் தன்மர்களும் கூட்டாளிகளுமான யூத மக்களும் அனுப்பிய தூதர்கள் பழைய நட்புறவையும் ஒப்பந்தத்தையும் புதுப்பிக்கும்படி எங்களிடம் வந்தார்கள். அவர்கள் 685 கிலோ எடையுள்ள பொற்கெடையும் ஒன்று கொண்டு வந்தார்கள். ஆதலால் அவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடாது என்றும் அவர்களையும் அவர்களுடைய நகரங்களையும் நாட்டை எதிர்த்து போரிடக்கூடாது என்றும் அவர்களை எதிர்த்து போர் செய்கிறவர்களோடு கூட்டு சேரக்கூடாது என்றும் பல்வேறு மன்னர்களுக்கும் நாடுகளுக்கும் எழுத முடிவு செய்தோம். அவர்கள் கொண்டு வந்த கேடயத்தை பெற்றுக்கொள்ளவும் முடிவு செய்தோம். ஆதலால் கயவர்கள் யாரேனும் யூதாவிலிருந்தும் உங்களிடம் தப்பி ஓடி வந்திருந்தால் யூத சட்டப்படி அவர்களை தண்டிக்குமாறு தலைமை குருவான சீமோனிடம் அவர்களை ஒப்பித்து விடுங்கள். இவ்வாறு தெமேத்திரி மன்னனுக்கும் அத்தால் அறியராத அர்சாக ஆகியோருக்கும் லூசியு எழுதினான். சம்சாம், ஸ்பர்தா, தேல்மிந்து, சிகியோன், காரியா, சாமு, பம்ப்லியா, லீக்கியா, அல்கார்னஸ், ரோது, பசேல், கோசு, சீது, அராது, கோர்த்தினா, கினிது, சைப்ரஸ், சீரேன் ஆகிய எல்லா நாடுகளுக்கும் எழுதினான். இம்மடல் நகல் தலைமை குரு சீமோனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 7ஆம் அந்தியோக்கு சீமோனின் பகைவனானது.
அந்நியோக்கு மன்னன் மீண்டும் தோருக்கு எதிராய் பாசறை அமைத்தான். அதை தன் படையால் தொடர்ந்து தாங்கிக் கொண்டிருந்தான். படைப்பொறிகள் செய்தான். திரிபோவை அடைத்து வைத்து அவன் வெளியே போகவோ உள்ள வரவோ முடியாதவாறு செய்தான். சீமோன் அந்நியோக்குக்கு உதவியாக தேர்ந்தெடுத்த 2000 வீரர்களை பொன் வெள்ளி திரளான படைக்கலங்களோடு அனுப்பி வைத்தான். ஆனால் அந்நியோக்கு அவர்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் சீமோனுடன் தான் செய்திருந்த ஒப்பந்தங்களை மீறி நட்புறவை முறித்து கொண்டான். அதன் பிறகு சீமோனை சந்தித்து பேச தம் நண்பர்கள் ஒருவரான அந்நியோபி அவன் அனுப்பி, நீங்கள் எனது நாட்டு நகரங்களாகிய யாப்பா, கசாரா, எருசலேம் கோட்டை ஆகியவற்றை கைப்பற்றியிருக்கிறீர்கள். அப்பகுதிகளை பாழாக்கி நாட்டில் பெரும் தீமைகள் புரிந்து எனது அரசில் பல இடங்களை பிடித்து வைத்திருக்கிறீர்கள். எனவே இப்போது நீங்கள் கைப்பற்றியுள்ள நகரங்களை யூதேயாவின் எல்லைகளுக்கு அப்பால் நீங்கள் பிடித்து வைத்துள்ள நாடுகள் திரட்டியுள்ள திரையையும் ஒப்படைத்து விடுங்கள். அல்லது அவற்றுக்கு பதிலாக 20 டன் வெள்ளியை எனக்கு செலுத்துங்கள். நீங்கள் உண்டாக்கிய அழிவுக்கும் நகரங்களுக்காக கட்ட வேண்டிய திரைக்கு ஈடாக வேறு 20 டன் வெள்ளியை கட்டிவிடுங்கள். இல்லையில் நாங்கள் வந்து உங்கள் மீது போர் தொடுப்போம் என்று சொன்னான். மன்னன் நண்பன் அந்த நோம்பி எருசலேம் வந்து சீமோனுடைய மாட்சியையும் பொன் வெள்ளிக்கலன்கள் நிறைந்த நிலையடுக்கையும் மற்ற செல்வ பகட்டையும் கண்டு வாயடைந்து நின்றான். மன்னனுடைய சொற்களை அவருக்கு அறிவித்தான். ஆனால் சீமோன் அவனுக்கு மறுமொழியாக, நாங்கள் அயல் நாட்டை பிடித்து கொள்ளவில்லை, பிறருடைய சொத்துக்களை கைப்பற்றி கொள்ளவும் இல்லை. ஆனால் எங்கள் பகைவர்கள் நேர்மையின்றி கவர்ந்து சிறிது காலம் வைத்திருந்த எங்கள் மூதாதையரின் உரிமை சொத்துக்களை திரும்ப பெற்றுள்ளோம். தகுந்த வாய்ப்பு ஏற்பட்டால் எங்கள் மூதாதையரின் உரிமை சொத்துக்களை எங்களோடு தக்க வைத்து கொண்டுள்ளோம். ஆனால் நீர் கோரும் யாப்பா, கசாராவை பொறுத்தமட்டில் அந்நகரங்கள் மக்கள் நடுவிலும் எங்கள் நாட்டிலும் பெரும் தீமைகள் விளைவித்து வந்துள்ளன. ஆயினும் அவற்றுக்காக 4 டன் வெள்ளி கொடுப்போம் என்றார். அதற்கு அத்தோபி மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. மாறாக சினத்துடன் மன்னனிடம் திரும்பி சென்று சீமோன் தன்னிடம் கூறியவற்றையும் அவரது மாட்சியையும் தான் கண்ட யாவற்றையும் அறிவித்தான். அப்போது மன்னன் கடும் சீற்றம் கொண்டான். யோவானின் வெற்றி. இதற்கிடையே திரிபோ கப்பலேறி ஓர்தேசியாவுக்கு ஓடிப்போனான். அந்நியோக்கு மன்னன் கெந்தயபாவை கடற்கரை பகுதிக்கு படைத்தலைவனாக ஏற்படுத்தி காலால் படையும் குதிரை படையும் அவனுக்கு அளித்தான். யூதர்களுக்கு எதிராக போர் தொடுக்கும் பொருட்டு யூதியாவுக்கு எதிரில் பாசறை அமைக்கவும் கிதரோனை மீண்டும் கட்டி எழுப்பி அதன் வாயில்களை வலுப்படுத்தவும் கெந்தபாய்க்கு கட்டளையிட்ட பின் திரிபோவை துரத்தி சென்றான். யாமினியா சேர்ந்த கெந்தபாய் மக்களை துன்புறுத்தி யூதயா மீது போர் தொடுத்தான். அவர்களை சிறைப்பிடித்து கொல்லத் தொடங்கினான். மன்னனின் கட்டளைப்படி அவன் கிதரோனை கட்டி எழுப்பினான். யூதயா நாட்டில் புகுந்து சுற்று காவல் புரியுமாறு அவ்விடத்தில் குதிரைப்படையும் காலாட்படையும் நிறுவினான். 16ஆம் அதிகாரம். யூதா யோவானின் வெற்றி. யோவான் காசாரவன் என்று ஏறி சென்று கெந்தபாய் செய்தவற்றை தன் தந்தையாகிய சீமோனிடம் அறிவித்தார். அப்போது சீமோன் தம் மூத்த மைந்தர்களாகிய யூதா, யோவான் ஆகிய இருவரையும் அழைத்து அவர்களை நோக்கி, நானும் என் சகோதரர்கள் என் தந்தையின் குடும்பமும் எங்கள் இளமை முதல் இந்நாள் வரை இஸ்ரேல் போர்களை நடத்தி வந்துள்ளோம். இஸ்ரேலை காப்பாற்றுவதில் பலமுறை வெற்றி பெற்றோம். இப்போது நான் முதியவனாகிவிட்டேன். நீங்கள் விண்ணக இறைவன் இரக்கத்தால் வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள். ஆதலால் நீங்கள் என் சகோதரரான யோனத்தானுக்கும் எனக்கும் பதிலாயிருந்து நம் மக்களுக்காக போரிடுங்கள். விண்ணக இறைவனின் உதவி உங்களோடு இருப்பதாக என்று கூறினார். பின்னர் நாட்டிலிருந்து 20,000 காலாள்களையும் குதிரை வீரர்களையும் யோவான் தேர்ந்து கொண்டான். அவர்கள் கெந்தபாய் எதிர்த்து சென்று அன்று இரவு மோதைனில் தங்கினார்கள். மறுநாள் காலையில் எழுந்து சமவெளியை அடைந்தார்கள். காலால் படையினரும் குதிரை படையினரும் கொண்ட பெரும்படை ஒன்று அவர்கள் எதிர்த்து வந்து கொண்டிருந்தது. இப்படைகளுமே நடுவே காட்டாறு ஒன்று ஓடிற்று. யோவானும் அவருடைய படை வீரர்களும் பகைவர்களுக்கு எதிரே அணிவகுத்து நின்றார்கள். தம் வீரர்கள் ஆற்றை கடக்க அஞ்சியதைக் கண்டு தாமே முதலில் கடந்தார். அதை கண்டு அவருடைய வீரர்கள் அவரை தொடர்ந்து ஆற்றை கடந்தார்கள். பகைவரின் குதிரை படையினர் பெருந்திரளாய் இருந்ததால் அவர் தம் படையை பிரித்து குதிரை படையினரை காலால் படையினருக்கு நடுவில் இருக்க செய்தார். அவர்கள் எக்காலங்களை முழக்கவே கெந்தபாயும் அவனுடைய படை வீரர்களும் தப்பி ஓடினார்கள். அவர்கள் பலர் காயப்பட்டு மடிந்தார்கள். எஞ்சியவர்கள் கிதரோனில் இருந்த கோட்டையை நோக்கி ஓடினார்கள். அப்போது யோவானின் சகோதரனான யூதா காயமடைந்தார். ஆனால் யோவான் கெந்தபாய் கட்டிய கிதரோன் வரை சென்று பகைவர்களை துரத்தி அடித்தான். அவர்கள் அசோத்தின் வாயில்களில் இருந்த காவல் மாடங்களுக்குள் தப்பி ஓடினார்கள்.
அசோத்து நகரை யோவான் தீக்கிரையாக்கினார். அவர்கள் ஏறத்தாழ 2000 பேர் மடிந்தனர். பின் அவர் பாதுகாப்புடன் யூதேயா திரும்பினார். சீமோனும் அவருடைய மைந்தர்களும் கொலை செய்யப்படுதல். எரிக்கோ சமவெளிக்கு அபியூ மகன் தாலமி ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தான். அவனிடம் திரளான வெள்ளியும் பொன்னும் இருந்தன, ஏனெனில் அவன் தலைமை குருவன். ஆனால் அவன் பேராசை கொண்டு நாட்டை தன் ஆளுகைக்குள் கொண்டு வர திட்டமிட்டான். சீமோனை அவருடைய மைந்தர்களை வஞ்சகமாக கொன்றுவிட எண்ணினான். யூதேயா நாட்டு நகரங்களை சீமோன் பார்வையிட்டு அவற்றின் தேவைகளை நிறைவேற்றி வந்தான். 177ஆம் ஆண்டு சபாத்தி என்னும் 11ஆம் மாதம் தம் மைந்தர்களாகிய மதத்தியா, யூதா ஆகியவரோடு எரிக்கோவுக்கு இறங்கி சென்றான். அபூபு மகன் தான் கட்டியிருந்த தோக்கு என்னும் சிறு கோட்டைக்குள் அவர்களை வஞ்சகமாய் வரவேற்று அவர்களுக்கு பெரிய விருந்து ஏற்பாடு செய்தான். ஆனால் அவ்விடத்தில் தன் ஆட்கள் சிலரை ஒளித்து வைத்திருந்தான். சீமோனும் அவருடைய மைந்தர்களும் குடிமயக்கத்தில் இருந்தபோது தாலமி அவனை சேர்ந்தவர்களை எழுந்து வந்து தங்கள் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு விருந்து நடைபெற்ற மன்றத்துக்குள் புகுந்து சீமோனையும் அவருடைய மைந்தர் இருவரையும் பணியாளர் சிலரையும் கொன்றார்கள். இவ்வாறு தாலமி இஸ்ரேலுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து நன்மைக்கு பதிலாக தீமை புரிந்தான். தாலமி செய்திகளை அந்நியோக்கு மன்னனுக்கு எழுதி அனுப்பி தனக்கு உதவியாக படைகளை அனுப்பவும் அவர்களின் நாட்டையும் நகரங்களையும் தனக்கு கொடுத்து விடவும் கேட்டுக்கொண்டான். யோவானை கொல்வதற்காக வேறு சிலரை காசாராவுக்கு அனுப்பினான். தான் வெள்ளியும் பொன்னும் அன்பளிப்புகளும் வழங்க படைத்தலைவர்கள் தன்னிடம் வந்து சேருமாறு அவர்களுக்கு எழுதி அனுப்பினான். எருசலேமையும் கோவில் அமைந்திருந்த மலையையும் கைப்பற்ற வேறு சிலரை அனுப்பினான். ஆனால் ஒருவர் கசராவில் இருந்து யோவானிடம் முன்னதாகவே ஓடி சென்று அவருடைய தந்தையின் சகோதரர்கள் அழிந்ததை அறிவித்து அவரையும் கொலை செய்ய தாலமி ஆட்களை அனுப்பியிருக்கிறான் என்று எச்சரித்தான். யோவான் இதை கேள்வியுற்று பெரிதும் திகில் அடைந்தான். தம்மை கொலை செய்ய வந்தவர்களை பிடித்து கொன்றார், ஏனெனில் அவர்கள் தம்மை கொல்ல தேடினவர்கள் என்று அறிந்திருந்தார். யோவான் தம் தந்தைக்கு பிறகு தலைமை குருவான நாள் முதல் புரிந்த மற்ற செயல்களும் போர்களும் தீர செயல்களும் கட்டி எழுப்பிய மதில்களும் மற்ற சாதனைகளும் தலைமை குருவின் குறிப்பேட்டில் வரையப்பட்டுள்ளன. ஆமென். God bless you.